Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே அரசு பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர். கோவில்பட்டியில் இருந்து விளாத்திக்குளம் நோக்கி சென்ற அரசு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போக்குவரத்து துறை செயலிழந்து உள்ளதால் அரசு பேருந்துகள் விபத்தில் சிக்குவதாகவும் பயணிகள் அவதிக்கு உள்ளாகுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் ஏஆர் டைரி ஃபுட்ஸ் நிறுவனத்தின் மீது திருப்பதி தேவஸ்தானம் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் மாட்டு கொழுப்பு கலந்ததாக சர்ச்சை எழுந்திருந்தது. நெய்யில் விலங்கு கொழுப்பு இருந்ததாக மும்பை ஆய்வு நிறுவனம் அறிக்கை வெளியிட்டதை அடுத்து திருப்பதி தேவஸ்தானத்திற்கு நெய் அனுப்பிய திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஏஆர் டைரி ஃபுட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மீது தேவஸ்தானம் அளித்த புகாரின் பேரில் திருப்பதி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஆந்திர மாநில போலீசார் திண்டுக்கல்லில் உள்ள ஏஆர் டைரி ஃபுட்ஸ் நிறுவனத்தில் உள்ள ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் இதனால் தமிழகம் மற்றும் புதுவையில் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது என்றும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகின்ற 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் 2 தினங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பொழியக்கூடும் என்றும் வரும் 29ஆம் தேதி வரை பல்வேறு இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 55 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும் என்பதால் ஆழ்கடல் பகுதியில் மீன்பிடிப்பதை தவிர்க்குமாறு மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது.